ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. எல்லோரும் வாங்க, ஒரு கப் சீனி கிழங்கு சாப்பிட்லாங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள், கப்பில் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சீனி கிழங்கு. இந்த வீடியோவில் கடையில் வாங்கின சீனி கிழங்கை எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே கடையில் வாங்கின ஒரு சின்ன சைஸ் சீனி கிழங்குங்க. இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரம் கழித்து குட்டியோண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா குட்டியோண்டு ஒன்று முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். வேரும் நல்லா விட்டுருக்கு. இதை நான் அப்படியே திரும்பவும் வச்சுட்டேன். தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் வளரட்டும், நான் வச்சுருக்கிறேன். இது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 2 குட்டியோண்டு இலை வந்திருக்கு பாருங்கள். பார்க்க க்யூட்டாக இருக்குது. அந்த மாதிரி சைட்லேயுமே சின்னோண்டு வந்திருக்கு பாருங்கள். குட்டியோண்டு ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. வேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்ல பெருசாகவே வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணுன்னுக்காகவே நான் வச்சுருந்தேன். இது ஒரு மாதம் அப்படியே நான் விட்டுட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 1 மாதம் கழித்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். தண்ணி மட்டும் மாற்றிக்கிட்டே வந்திருந்தேன். இலை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு டபுள் கலரில் இருக்குது. க்ரீன் கலர் அண்ட் பார்டர் ஃபுல்லாக ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. வேருமே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த சீனி கிழங்கு செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு நான் அப்படியே வச்சுட்டேன். கொஞ்ச நாளைக்கு தண்ணி மட்டும் மாற்றிட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். பார்க்க அழகாக இருக்குல்ல. பட் இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும் சீனி கிழங்கு நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணவே முடியாது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அதை பிளான் பண்ணிடணுன்ட்டுன்னு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு. நிறைய கிளைகள் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் நான் சீனி கிழங்கு வைக்கிறது. வேறு பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. செடியுமே நிறைய செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை நான் அப்படியே தான் நான் பிளான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம பிளான் பண்ணிடலாம். நான் இதை இந்த மாதிரி பேக்கில் தான் வைக்க போகிறேன். இந்த பேக்கில் அடியில் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதில் மண்ணெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த கிழங்கை அப்படியே உள்ளே வச்சிடலாம். நான் இந்த கிழங்கு அப்படியே உள்ளே வச்சுட்டேங்க. தனித்தனியாக பிச்சு வைக்கணுமா என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வைக்கிறதுனால நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. கார்டன் எக்ஸ்பர்ட் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சொல்லுங்கள், இது எவ்வளோ நாள் கழித்து நம்ம இதை ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், எப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணலான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வளர்ந்ததுக்கப்புறம் இதோட அப்டேட்ஸ் அதுக்கப்புறமா நான் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.